வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஹெவன்லி எவர் ஆஃப்டர் டே எபிசோட் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மற்ற எபிசோடோட கொஞ்சம் சூப்பராகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது வகையில் நம்ம டைரெக்டாக எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோடைய ஆரம்பத்தில் இந்தமாரி ஹீரோ கொஞ்சம் ஷாக்கிங்காக அவங்கள பார்த்துன்னு இருக்காரு. ஆமாம், நீ எதுக்கு இவ்வளோ வயசாக இருக்க? நீ என்னாச்சும் தப்பு பண்ணிட்டியா? என்னாச்சும் தப்பு நடந்துச்சான்ற மாரி இவர் கேட்குறாரு. ஓ, எதுவும் இல்லைண்ணா, சரி நம்ம வேறு என்னாச்சும் பண்ணலான்ற மாரி இவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பேசியிருக்கேன். அந்த பாட்டியும் இந்தமாரி எனக்கு வயசாகிடுச்சுன்ற மாரி சொல்கிறாங்க. ஹீரோவுமே பரவாயில்ல, நம்ம 2 பேரும் பார்க்க அதேமாரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள பார்க்குக்கு கூட்டின்னு போகிறாரு. பார்க்குக்கு கூட்டின்னு போகிறது மட்டும் இல்லாமல் இவர் வேகமாவோட அந்த பாட்டியுமே ஹீரோவுக்கு கால் உடஞ்சதுக்கப்புறம் அவர் மனசு உடஞ்சி இருந்திருப்பார். அதை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அதில் இப்போதைக்கு அவருடைய கால் சரியாக இருக்குது. அவர் வேகமாக ஓடி செம்ம டயர்டாக நிற்க அந்த இடத்துல அந்த பாட்டியும் எதுவும் இல்லையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல எதுவும் கிடையாது, நான் வேணா உன்னை உப்பு மூட்டை தூக்கின்னு போகிறேன்னு இவர் சொல்கிறாரு. என் முதுகில் ஏறிக்கோன்னு சொல்ல அந்த பாட்டி வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தூக்கின்னு போகிறாரு. அப்படியே இவங்களை வீட்டுக்கு கூட்டின்னு போக அந்த வீட்டில் இருக்கிற மொத்த விஷயத்தையுமே இவர் சுற்றி காமிக்கிறாரு. அந்த பாட்டியுமே பெட்ரூம் எங்கன்னு கேட்க இவர் பெட்ரூமுக்கு கூட்டின்னு போய் நான் என்ன உன்னை பெட்ரூமில் படுக்க வைக்கிறேன்னு அவங்கள தூக்கலான்னு பார்த்தா அவங்கள தூக்க முடியல. என் வயசு 80 உன்னால் எப்படிரா தூக்க முடியும்னு சொல்ல சரின்னு அவங்களும் அங்கே படுக்க இவர் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த பெட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹனிமூனுக்கு போகணுமே, ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு கூட அந்த இடத்துல போகணுமே, அந்த இடத்துல இதேமாரி பெட்டு தான் இருந்துச்சு. அதான் இந்த மாதிரியான பெட்டை நான் இந்த இடத்துல செட் பண்ணன்ற மாரி இவர் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதேமாரி உனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதானன்ற மாதிரி இந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்காரு. அதே சமயத்து அந்த பாட்டியை பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இல்லைன்னு இவருக்கு தெரிய வருது. சரி, நீ டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு இவர் வெளியே போக அப்படியே இந்த பாட்டியும் வெளியே போகலான்னு இருக்கும்போது ஹீரோ நானும் வரேன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அந்த பாட்டியும் நான் தனியாக போகணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த இடத்துல வெளியே போய் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது இவங்களுக்கு சின்னதாக நரக மாட்டம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே எங்கே இருக்காங்க, இவங்க மட்டும் வயசாக இருக்க அந்த இடத்துல ஒரே ஒரு லேடி மட்டும் இவங்களை உத்து பார்க்க இவங்களுக்கு அது கொஞ்சம் வேடாக இருக்குது. அதில் அந்த பொண்ணுக்கிட்ட நீ எதுக்குமா என்ன அப்படி பார்க்குற, உனக்கு என்னாச்சும் வேணுமான்ற மாரி அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க பேசின்னு இருக்கேன். அப்படியே ராத்திரி ஆகுது. இவங்க ராத்திரி தூங்கும்போது இவங்க ஹஸ்பண்டை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அவருக்கு கால் வந்துடுச்சு, அவர் ரொம்ப நல்லா ஓடுறாரு, அவர் இப்போதைக்கு எங்கே இருக்காரு, ஆனால் நான் தான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், எல்லாமே என் ஃபால்ட்டு தானே இவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஹீரோ எப்பயும் போல் அவருடைய வேலைக்கு கிளம்ப பாட்டியும் நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு எங்கே வெளியே போகிறேன்னு கேட்க அந்த இடத்துல இவரும் நான் வேலைக்கு போகிறேன்ற மாதிரி சொல்ல அந்த பாட்டியும் ஹெவனில் யாருனாச்சு வேலை செய்வாங்களான்னும் போது நான் வேணும்னா உன்னை கூட்டின்னு போகிறேன், முதல்ல நீ எனக்கு டை கட்டி விடுன்னு இவர் சொல்ல அந்த பாட்டியை சரின்னு டை கட்டுறாங்க. அப்போ கூட இவர் குசும்பாடங்களேன்ற மாரி அவங்களுக்கு கொஞ்சின்னு இருக்கேன். அவங்களுக்கு வெறுப்பாயிடுது, டையை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி அதெல்லாம் விடு, நீ அப்பயும் போல தான் இப்பயும் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வெளியே கூட்டின்னு போக வெளியே கூட்டின்னு போனால் எல்லாருமே உங்களை கொஞ்சம் வேடாக பார்க்குறாங்க. அதை பாரு, முதல் முறையாக இங்கே ஒரு பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே எல்லாருமே எங்கே இருக்காங்க. ஹீரோ ஹெவன் சென்டர்னு ஒரு இடத்துல தான் வேலை செய்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஆள் செமையை இந்தமாரி லைட்டெல்லாம் போட்டு ஜொலிப்பாக இருங்க. இவங்க அந்த ஆளை பாட்டு கடவுளே எனக்கு இன்னொரு வாய்ப்பை தாங்க, நான் இன்னொரு வாட்டி ஒரு விஷயத்தை கேட்கணுன்ற மாரி இவங்க கத்தின்னு இருக்கேன். அடமா என் கையை விட்டு தொலைங்க, நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாதுன்னு இவங்க எவ்வளோ சொல்கிறேன். ஹீரோவும் சரின்னு அந்த பாட்டியை கூட்டின்னு போயிடுறாரு. அப்படியே கூட்டின்னு போய் இவங்களுடைய ப்ரோக்ராம் சிஸ்டம் மொத்தத்தையுமே இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஹீரோ இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே ஹீரோ இவங்களை ரெசிடென்ஸ் ஏரியாவுக்கு கூட்டின்னு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இந்த பாட்டியை பார்த்தோன்னே துள்ள ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் அவனை தடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இந்த ரெசிடென்ஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தமாரி இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெசிடென்ஸ் ஏரியா. அதாவது இந்தமாரி நீங்கள் உயிருக்கு போராடுவீங்கள, நீங்கள் எப்போ வேணாலும் ஏஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்தமாரியான ஒரு இடம் தான் ரெசிடென்ஸ் ஏரியா. அதே சமயத்துலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாருமே ஆடிட்டோரியமுக்கு வாங்கன்னு. சரி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு இந்த பாட்டியை ஹீரோ ஆடிட்டோரியமில் விட அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்குது. இங்கே சின்ன குழந்தை கூட இருக்குமான்னு அந்த குழந்தைக்கிட்ட பேரை கேட்டால் அந்த குழந்தை ஒரு வயசான பாட்டியாட்ட பேச பக்கத்தில் இருக்கிற லேடியுமே அது என்னுடைய அம்மான்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த லேடி உயிருக்கு போராடின்னு இருப்பாங்க. அவங்க அம்மா தான் இந்த லேடிக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க. அவங்க சாகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த லேடி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்லன்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு குழந்தைய பாருங்கள், நீங்கள் பண்ண மொத்த விஷயத்தையுமே நான் உங்களுக்காக பண்ணுவேன், கவலைப்படாதீங்கன்ற மாரி அனதர் லைஃப்பை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அதுபடி தான் இந்த இடத்துலையுமே நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டு இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு அந்த வயசானவர் தான் வராரு. அவர் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி இந்த உலகமும் அதுக்கு அடுத்து தான்
இந்த ஹெவனும் ஒரே மாரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் ஏற்ற இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்தமாரி உங்கள் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு ஆசைப்படாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற விஷயத்த பண்ணுங்க. நீ ஒரு பேசின்னு இருக்காரு. திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கடுப்பாக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில விஷயங்களை இந்த இடத்துல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெல்லுக்கு போயிடுவீங்கன்னு சொல்ல. அது என்ன விஷயம்னா, நீங்கள் இந்தமாரி பொய் சொல்லக்கூடாது, அதேமாதிரி தப்பான வார்த்தைகளை இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்ல ஒரு லேடி சமக்கெடுப்பாக வரது மட்டும் இல்லாமல் யாருமே இங்கே எஃப் சிம்பிளை காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மிடில் ஃபிங்கரை இப்படி காமிச்சா நீங்கள் ஹெல்லுக்கு போகப்படும்ன்ற மாரி பயங்கரமாக அந்த இடத்துல பேசிக்கின்னு இருக்காங்க. அப்படியே அந்த ஷோ முடிச்சு அந்த பாட்டி வெளியே வரும்போது வெளியே சில ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க பயப்படுறாங்க ஃபேஸை காமிச்சிடக்கூடாதுன்னு. அப்படியே அவங்க வெளியே வரும்போது அகெயின் அதே பொண்ணு இவங்கள பார்த்துன்னு இருக்க. இவங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார அந்த பொண்ணு காணாமல் போக இவங்களுமே யார் அந்த பொண்ணு, ஒருவேளை நம்ம கடன் கொடுத்த ஆளாக இருக்குமோ, அவள் எங்கே போனான்ற மாரி யோசிச்சுன்னு இருக்கு. அப்படியே ஹீரோ கீழே பேசின்னு இருப்பார். இவங்க ஹீரோவுக்கு ஹாய் காமிக்கலான்னு சொல்லிட்டு கையை தூக்க அந்த இடத்துல இவர் கொலிக்கிட்ட பேசுறதை பார்த்து இவங்க அப்படியே திரும்பியோட ஹனின்னு இவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இருந்தாலுமே வா நம்ம போகலான்ற மாரி இந்த இடத்துல சாப்பாடு வாங்க போகிறாங்க. அந்த இடத்துல பாட்டியுமே எப்படி நம்ம சாப்பாடு வாங்குறதுன்னு கேட்க, நீ கையை வை, நீ உலகத்தில் பண்ண அந்த நல்லது தான் இங்கே பணம்ன்ற மாரி இவர் சொல்கிறாரு. உன்னுடைய கையில் தான் உன்னுடைய பேங்க் இருக்குன்னு இவங்க சாப்பாடு வாங்குறாங்க. அதுவும் எந்த சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் டேட்டுக்கு போன அதே சாப்பாடே வாங்க. அப்படியே இவங்க கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து பேசின்னு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு அழகான சீனரியில் இவங்க நடந்து போகிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு கால் உடஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூட தான் நடக்க ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அப்படியே ஒரு கால் உடஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் வானிலை எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இவர் ரொம்ப சன்னியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மழை வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆனால் இவர் சொன்ன அடுத்த செகண்டே மழை வந்துடுது. அந்த இடத்துல இவருக்கு என்னால் என்னுடைய ஒய்ஃப்க்கு ஒரு வானிலையை கூட கரெக்டாக பார்த்து சொல்ல முடியலன்னு யோசிக்கிறாரு. இவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். இவங்க ஒய்ஃப் மட்டும் ஆனால் நான் போயிட்டு வரேன்ற மாரி கடைசி வரைக்கும் இவர் வயசாகிற வரைக்கும் நான் போயிட்டு வரேன்ற விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பாங்க. அதே இந்த இடத்துல ஹீரோ வச்சு நீ வெளியே போகிறத நினச்சி நான் அதிக நாள் பொறாமப்பட்டிருக்கேன், என்னால் உன் கூட இருக்க முடியல, நான் ஒரே இடத்துல தான் தனிமையாக ஒடுங்கி இருந்தேன்னு சொல்ல, அப்படியே இந்த வருத்தமான டாப்பிக்கை விட்டுட்டு நான் உன்னை ஹக் பண்ண விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நீ இன்னும் அழகாக தான் இருக்கேன்னு அவரை ஹக் பண்ணலான்னு இருக்கும்போது திடீர்னு இவங்க கத்த ஆரம்பிக்க அவருக்கு திடீர்னு ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா பின்னாடி அதே பொண்ணு இருக்காங்க, எப்பயுமே இவங்களை ஃபாலோ பண்ணுற அதே பொண்ணு. அதை பார்த்து தான் இவங்க பயந்துருக்காங்க. ஹீரோவுமே அங்கே யாருமே இல்லையேன்னு சொல்ல, இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் இந்த பாட்டி ரூமில் தூங்கும்போது யாங்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க அழுகிற கதறல் சத்தம் தான் இவங்க காதில் கேட்குது. அவங்களுமே பூமியில் இந்தமாரி அழுதுகிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்தமாரி இந்த பாட்டி யாங்கோடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க மாட்டுக்கிட்டு இந்தமாரி சூப் செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு செய்ய யாருமே கிடையாது. அந்த இடத்துல பாட்டி உன்னுடைய அப்பா எங்கே, உன்னுடைய அப்பாவை கூப்பிட்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, அப்படியே ராத்திரி ஆகுது. தூங்குறாங்க. அந்த இடம் முழுக்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதை பாட்டி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணி அந்த ஃப்ளோரை சுத்தமாக்கி அப்படியே சூடாக மாற்றிடுறாங்க. அப்படியே எழுந்துச்சு அவங்க ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்காங்க. பாட்டியுமே உனக்கு லஞ்ச் பாக்ஸ் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ் இல்லாமல் ஏன் போகிறேன்னு போது நான் அதை பார்த்துக்கிறேன்னு இவங்க அப்படியே ஸ்கூலுக்கு போய் தண்ணியை தான் லஞ்ச் பீரியடில் கூட குடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பாட்டி ஸ்கூலுக்கு இவளுக்கு சிக்கன் செஞ்சு அதை சாப்பிட வைக்க, அப்படியே ஒரு நாள் யாங்கோடைய அப்பா வீட்டுக்கு யாங்க பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அதை இந்த பாட்டி பார்த்துட்டு நீ எதுக்கு அழுக மாட்டேங்கிற, உனக்கு உண்மையாலுமே வலிக்கலையானும் போது அந்த குழந்தையுமே கொஞ்சம் சோகமாக இந்தமாரி நான் அழுதேன்னா என்னுடைய அப்பா இன்னும் பயங்கரமாக என்னை போட்டு அடிப்பார், அதான் அழுகலைன்ற மாதிரி கொஞ்சம் சோகமாக சொல்ல, அந்த பாட்டியோடைய மனசு கேட்கல. அதெல்லாம் அந்த பாட்டி ஒரு கான்ட்ராக்டை மேக் பண்ணி நீ கடன் கொடுத்ததுக்கப்புறம் தான் உன்னுடைய குழந்தை கிடைக்கும்னு சொல்ல, அவனுமே சரின்னு அந்த குழந்தைய இந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கான். அப்போலேருந்து இந்த பாட்டி யாங்க வளர்த்துருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே ஹீரோயினியை எப்பயும் போல் அந்த ஹாலுக்கு கூட்டின்னு போகிறாரு. அந்த ஹாலுக்கு ஹீரோயினிக்கு போக பிடிக்கல. அதே சமயத்தில் சில வயசானவங்க ஒரு இடத்துக்கு போக, இந்த இடத்துல தாண்டா வயசானவங்க இருக்காங்கன்ற மாரி கடைசியாக வயசானவங்கள பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இந்த பாட்டியுமே போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல ஒருத்தன் பாலை கொடுத்து தூக்கி போடுன்றான். ஒருத்தன் இந்தமாரி இந்த பாட்டியை ஸ்மெல் பண்ண இருக்கான். இந்த பாட்டிக்கு ஒன்றுமே புரியல, இவங்களாம் யாருன்ற மாரி. அதே சமயத்தில் உங்கள் ஓனர்ஸை நீங்கள் பார்க்க போகலான்ற மாரி அந்த இடத்துக்கு ஒரு லேடி சொல்ல, சரி இந்த பக்கம் அந்த ஆட்களுடைய ஓனர்ஸுமே எதிர வராங்க. அவங்க வரும்போது இவங்க மொத்த பேருமே டாக்ஸாக மாறிடுறாங்க. அப்படியே அவங்க கிட்டே போக அதில் 3 பேர் மட்டும் தனித்துவமாக இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் டாக்ஸ் கிடையாதான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்க, நாங்களும் நாய்கள் தான் இவன் சொல்கிறான்.
என்னன்னு பார்த்தா இவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது தெரு நாய்க்கள், இவங்கள வந்து சில ஆட்கள் பிடிச்சிக்கிட்டு போயிருக்காங்க. இந்தமாரி பிடிச்சிக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லா நாய்களுமே அடாப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த 3 நாய்களை மட்டும் அடாப்ட் பண்ணிக்கவே கிடையாது. அதில் இந்த 3 நாய்கள் எப்படி இருந்தாலும் சாகதா போகுதுன்னு ஊசி போட்டு இந்த 3 நாய்களுமே கொன்று இருக்கிற விஷயம் தெரிய வருது. உண்மையாலுமே ரைட்டிங்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு நாயை கூட விடாமல் அதுக்கும் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அந்த லேடி வந்து அந்த நாய்களுக்கு இந்தமாரி டாய் கொடுத்து அதில் போய் விளையாட சொல்ல, இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே இந்த இடத்துல அப்படியே இந்த லேடி இந்த பாட்டிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எது கூட நீங்கள் விளையாட ஆசைப்படுறீங்கன்னும் போது, நான் ஒன்றும் டாக் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்ல, அவங்க அப்பயும் இந்த பொம்மையெல்லாம் ஆட்டி ஆடி காமிக்க, அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இவங்க கேன்டீன் நினைக்கிறேன் அந்த இடத்துல உட்காரேன். அந்த இடத்துக்கு அதே பொண்ணு வரா. முன்னாடி ஒரு தண்ணி பாட்டில் இருக்க, அந்த தண்ணி பாட்டில் கொஞ்சம் நெக்கில் தள்ளி விட, இதேமாரி தான் இந்த பாட்டியோடைய பூனையுமே பண்ணியிருக்கோம். சோனியா இது நீயான்ற மாரி அந்த பாட்டி கேட்க, அவளுமே ஒரு மாதிரி ஆமான்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சோனியா சொல்லிங்கன்னு அப்படியே திரும்பிடுறாங்க. நான் உனக்கு தடவி கொடுக்கட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படியே இந்தமாரி சோனியாவுக்கு இவங்க தடவி கொடுக்க, நீ எதுக்கு என்கிட்ட பேச வரலன்ற மாரி அந்த பாட்டி பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல சோனியாவுமே உங்களை பாருங்கள், நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் மாறவே இல்லை, உங்கள் அப்பியரன்ஸை பாருங்கன்னும் போது, உனக்கு என்னை கண்டுபிடிக்க முடியா, நீ என்ன நினைக்கிற, என்னுடைய அப்பியரன்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கான்னும் போது, எல்லாரோட நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு புண்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு இந்த பக்கம் சோனியா பார்க்க அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அப்படியே இவர் இந்த பாட்டி கூட பேசணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்காகணும், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும், செமையாக அழுக. சரின்னு ஹீரோவும் இந்தமாரி மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த ரூமுக்கு போய் இவங்க எங்காகணும் போது, அதெல்லாம் மாற்ற முடியாது, உங்கள் முடிவு இதெல்லாம்னும் போது ஹீரோ வந்து அந்த இடத்துல சண்டை போட வர்றாரு. நான் கோர்ட்டுக்கு போவேன், இல்லை நான் வேறு எதனாச்சும் செய்வேன்ற மாரி செமையாக அந்த லேடி கூட சண்டை போட, அந்த இடத்துல அந்த பாட்டியுமே இதெல்லாம் வேணான்ற மாரி சொல்லின்னு இருக்கேன். இவர் ஒன்றுமே அந்த இடத்துல இதுக்கு எதனாச்சும் வாய்ப்பு இருக்கும், வேறு வழி இருக்கும் பாருங்கன்ற மாரி செமையாக கத்தின்னு இருக்கேன். அவங்களுமே முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ வேணா என்ன வயசானவனா மாற்றுங்கன்னு சொல்ல, அப்படியே ஒரு கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. நீங்கள் என்ன அழுகிறீங்களான்ற மாரி இந்த பக்கம் அந்த பாட்டி கேட்க, அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து போயின்னு இருக்காங்க. அந்த பாட்டியுமே என்னை எங்காக்க முடியலன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு இப்படி இருக்கவே பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கூட இருக்க ஆசைப்பட்றேன்னு இவங்க சொல்ல, அப்படியே அவருமே ஆமாம் நீ இப்படி இருந்தாலும் அழுகுதான்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதே என் மனசில் இன்னும் ஆறாத வடுவாக இருக்குன்னு சொல்ல, இவர் ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா இவருடைய காலை அடிக்கடிக்கு ஒருத்தவங்க க்ளீன் பண்ண வருவாங்க. அதுபடி க்ளீன் பண்ண இருக்கும்போது இந்தமாரி அந்த பாட்டியை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. அது பேர் அவங்க மேலே அழுக்கான தண்ணியை ஊற்றுவாங்களா, அந்த விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அதை இவரும் கேட்டிருப்பாரு. அதை நினச்சி தான் இந்த இடத்துல வருத்தப்படுறாரு. எனக்காக தான் நீ அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கியிருந்தேன்னு எனக்கு தெரியும், அதால் தான்ன்ற மாரி இந்த இடத்துல இவர் அழுக, அதெல்லாம் கிடையாது, நான் உங்களுக்காக என்ன கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பேன் மாரி இந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணின்னு இவங்க போகிறாங்க. அப்படியே யாங்க வந்து ஒரு ஷாமீனை பார்க்க வந்திருக்காங்க. நான் ஹேசுக்கிட்ட பேசணும்னு இவங்க சொல்ல, சரின்ற மாரி ஹேசு காட்டம் அந்த ஷாமீன் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நான் உன்னை என்னுடைய பொண்ணாட்ட பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, நீங்கள் ஹெவனில் தானே இருக்கீங்க, நான் வேணும்னா உங்களை பார்க்க வரேன், நான் உங்கள் கிட்ட வரேன்ற மாரி அழுதுங்கன்னு அப்படியே வெளியே போக, திடீர்னு ஆர்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது, ஜன்னல் உடையிற சத்தம் கேட்குது, அதுக்கடுத்து கார் மோதுற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு டைரெக்டாக காமிக்கல. அந்த இடத்துல யாங் இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்படியே அந்த இடத்துல ஹீரோ வந்து நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு அப்படியே வீட்டை காமிச்சா, வீட்டில் என்னமோ ஒன்று எழுதியிருக்கு, அதை ஹைலைட்டாக காமிக்காமல் வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு நின்றுன்னு இருக்காங்க. அதை இவங்க பார்த்துன்னு இருக்கேன். இந்த பொண்ணை நம்ம ஹானுன்னு சொல்லிக்கலாம். இந்த வருஷமே இவங்களுக்கு ஒரு சீரீஸ் இறங்கியிருக்கும், லவ் ஸ்கவுட்டுன்னு சொல்லிட்டு, அதில் நடித்தேன் அதே ஹீரோயினி தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்த ஹானுமே வந்து அப்படியே இந்த இடத்துல ஹீரோவை பார்க்குறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் கோனாக் ஜூனான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல இவருமே ஆமான்ற மாரி சொல்ல, கோனாக் ஜூ இது நீ தானேன்ற மாரி இவங்க கத்தின்னு அப்படியே கோனாக் ஜூவை வந்து ஹக் பண்ணுறேன். அந்த இடத்துல இவருமே யாருமா நீ, முதல்ல தள்ளிப்போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு போது, நான் கடைசியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த லேடி சொல்ல, அந்த பாட்டி தான் டே கோனாக் ஜூ என்ன பண்ணி தொலைச்ச, இந்த பொண்ணு யார், நீ ரொம்ப மோசமானவன்டா, இந்த பொண்ணை விட்டு வான்ற மாரி அந்த பொண்ணோடைய முடியை பிடிச்சிருக்க. அவருமே அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு கிட்ட போகிறாரு. அவங்க முடியை பிடிக்காதுன்னு சொல்லும்போது, உனக்கு என்னடா கவலைன்னு இந்தமாரி கோனாக் ஜூடைய முடியும் பிடிக்க, அப்படியே 2 பேரும் பயங்கரமாக கத்துறதோட ஒரு ஃபன்னாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க. இவங்களுக்கும் கோனாக் ஜூருக்கும் என்ன கனெக்டுன்றதை நம்ம பார்க்கலாம்.